வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. கேள்வி: வாய் பேச முடியாமை. பதில்: வாக்கு குரு பகவான். வாக்கு வன்மை, வாக்கு சக்தி குரு கர்மா. யார் பரம்பரையில் இருக்கிறதோ அந்த பரம்பரையில்தான் இஎன்டி பிரச்சனை ஏற்படும். குரு கர்மா மிருகஷீரிடம், ஹஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திர தொடர்பு இருந்து 3, 5, 6, 11 சேர்க்கை பார்வை இருந்தால் வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். 3, 5, 6, 11 தொடர்பு இருந்தால் 2ஆம் பாவத்தோடு 3, 5, 6, 11 சேர்க்கை பெற்றால் 2ஆம் பாவத்தோடு 3, 6, 11 சம்பந்தப்படுகிறது. குருவோடு தொடர்பு இருந்தால் பேச்சு, வாக்கு, இஎன்டி பிரச்சனை இருக்கும். இதற்கு கிரக தொடர்பு: 2ஆம் பாவத்தோடு சனி, புதன், சூரியன், செவ்வாய் சேர்க்கை பார்வை. 2. 3ஆம் பாவத்தோடு சனி, புதன், சூரியன், செவ்வாய் சேர்க்கை. 3. 3ஆம் பாவத்தோடு சனி, புதன், சூரியன், சந்திரன் சேர்க்கை. 4. 3ஆம் பாவத்தோடு சனி, புதன், சந்திரன், செவ்வாய் சேர்க்கை. இந்த மாதிரி மேட்ரிக் காம்பினேஷன் கலவை இருந்தால் பேச்சு, குரல் வளம் பிரச்சனை இருக்கும். 3, 5, 6, 11 2ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்கும். அடுத்த கேள்வி: காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பதில்: காது சம்பந்தப்பட்ட பாவம் 3ஆம் பாவம். 3, 6, 11 சேர்க்கை, கலவை, பார்வை, தொடர்பு எந்த வகையிலேயாவது 3, 6, 11 தொடர்பு கொள்வது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு செவ்வாய் கர்மா அதிகமாக இருக்க வேண்டும். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திர தொடர்பு லக்னம், லக்னாதிபதி, ராசி, நட்சத்திரம் கும்பராசி, கும்ப லக்னம், லக்னாதிபதி நிற்கும் வீடு கும்பம், லக்னத்தில் சனி அமர்வது, லக்ன அதிபதியுடன் சனி இருப்பது இந்த தன்மையோடு 3, 6, 11 தொடர்பு சேர்க்கை இருந்தால் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இந்த கேட்கும் திறன் செயல் இழக்க வைக்கும். 12 உடல் உறுப்புகளில் எந்த அவயம் செயலிழந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டது, அந்த உறுப்பே துண்டிக்கப்பட்டது, இயங்காது. ஊனம் வந்தாலோ 3, 6, 11 3ஆம் பாவம் சனி, புதன் தொடர்பு இருக்கும். அடுத்து கேள்வி: கிட்னி பாதிப்பு, சுக்கிரன் கர்மப்பதிவு. பதில்: சுக்கிரன் கர்மப்பதிவு கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய கோளாறு கிட்னி, யூட்ரஸ், யூரினரி பிளாடர் மாற்ற முடியாதது, கிட்னி மாற்ற முடியும். ஒரு உறுப்பு பழுதடைந்து அதை மாற்றி இன்னொரு உறுப்பை அல்லது செயற்கையான உறுப்பை பொருத்துவது போன்ற சிகிச்சை. ஒரு உறுப்பு செயலிழந்து விட்டது, இயங்க முடியாது என்ற நிலை வரும்போது அந்த உறுப்பை மாற்றுவது செயலிழப்பு என்றாலே அது ஊனம். கிட்னி மாற்றம், டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டிய சூழ்நிலை, கிட்னி இயங்காத ஃபெயிலியர் இதுவும் ஒரு ஊனம். ஊனத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் 3, 6, 11 சுக்கிரன் கர்மப்பதிவு இருந்து 3, 6, 11 தொடர்பு இருந்தால் கிட்னி சார்ந்த குறைபாடு இருக்கிறது என்று அர்த்தம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் சுக்கிரன் கர்மா நட்சத்திரம் இந்த நட்சத்திர சேர்க்கை இருந்தால் ஒரு குடும்பத்தில் யூரினரி பிளாடர் கேன்சர் கட்டி, அதனால் பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம், கால்பிளாடர் பிரச்சனை, பான்கிரியாஸ் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம் இது போன்ற உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் சுக்கிரன் கர்மப்பதிவு இருக்கிறது. அந்த உறுப்பு சார்ந்த ஆரோக்கிய கோளாறு யாருக்கு வரும் என்றால் 6ஆம் அதிபதி சுக்கிரன் கர்மா நட்சத்திரத்தில் இருப்பது அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் அமர்ந்தால், 8ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் அமர்ந்தால், 6, 8 சம்பந்தப்பட்டால், 3ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் அமர்ந்தால், 6ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்தால் இதில் 8ஆம் பாவம்தான் முக்கியத்துவமாக இருக்கிறது. 6, 8, 8, 6 சுக்கிரன் கர்மா கொண்ட குடும்பத்தில் இந்த தொடர்பு இருந்தால் உறுப்பு செயலிழந்து போவது, அதற்கான சூழ்நிலை, ஜாதக அமைப்பு, சுக்கிரன் உறுப்பு செயலிழந்து போவது 3, 6, 11 8ஆம் பாவத்துடனும் 7ஆம் பாவத்துடனும் தொடர்பு கொள்வது. அடுத்து கேள்வி: டெஸ்ட் டியூப் பேபி. பதில்: தனித்துவமான பிரச்சனையை கொண்ட ஜாதகங்கள், வித்தியாசமான சீரியஸான விஷயம், புத்திர தோஷம், குருவின் சாபம் கொண்ட நட்சத்திரம் மிருகசீரிடம், ஹஸ்தம், உத்திராடம், செயற்கை குழந்தை பெற்றுக்கொள்வது, வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது இதுபோல் விஷயங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய மரபணு தொடர்பு, புதன் பிளஸ் செவ்வாய் கர்மப்பதிவு ஒரு சேர இருக்க வேண்டும். குரு பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் கர்மப்பதிவு ஒரு சேர ஒரு குடும்பத்தில் இருக்குமாயின் அந்த குடும்பத்தில் யாருடைய ஜாதகத்தில் 1, 4, 5, 9 இந்த 4 பாவங்களும் 6ஆம் பாவத்தோடு தொடர்பு ஆனால் 1, 4, 5, 6, 9 இந்த தொடர்பு மேட்ரிக்ஸ் காம்பினேஷன் குரு கர்மா சார்ந்து இருந்தால் அவர்கள் புத்திர தோஷம் உள்ளவர்கள்.
இவர்கள் டெஸ்ட் டியூப் பேபி வாடகை தாய் மூலம் பிறந்தவர்கள். இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே பயோலாஜிக்காக தாய் தந்தை இவர்கள் கிடையாது. அடுத்த கேள்வி, இடுப்புக்கு கீழ் செயலிழந்து போகிறது. பதில், இயக்கம் நடப்பது காரகம் சனி கர்மப்பதிவு. நரம்பு மண்டலத்திற்கு காரகம் புதன் கர்மப்பதிவு. சனி புதன் கர்மா ஒரே குடும்பத்தில் இருக்குமானால் அந்த குடும்பத்தில் இடுப்புக்கு கீழே செயலிழந்து போகிறது, கை கால் தூக்க முடியாமல் இருப்பது இந்த 2 கர்மப்பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம். ரோஹிணி உத்திரம் பூராடம் நட்சத்திரம் புதன் கர்மப்பதிவு, புனர்பூசம் சுவாதி அவிட்டம் சனி கர்மப்பதிவு. இந்த 6 நட்சத்திரமும் ஒரு சேர ஒரே குடும்பத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு முடங்கி அமர்ந்து இருப்பது. இதோடு சனி பிறந்த நட்சத்திரமான ரேவதி சேர்த்து கொள்ள வேண்டும். ரேவதி நட்சத்திரம் தன்மை உடம்பில் பிளேட் வைப்பது, உடல் ஊனப்படுவது, உறுப்புகள் அளிக்கப்படுவது இதை குறிக்கக்கூடிய மரபணு தொடர்பு கொண்டது. ரேவதி புதன் கர்மா சனி கர்மா இந்த 7 நட்சத்திரம் ஒரு சேர ஒரே குடும்பத்தில் ராசி லக்னம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக அமைந்தால் அவர்கள் குடும்பத்தில் ஊனம் உச்சம் முடங்கி இருப்பது பின்னம் இந்த தன்மை இருக்கின்றது. இது யாருக்கு இருக்கும்? 3, 6, 11 இது பொதுவான ஊனத்தை குறிக்கும். 3, 11 ஊனத்தை குறிப்பது. 6ஆம் பாவம் ஆரோக்கிய கோளாறு. 3, 6, 11 9, 12ஆம் பாவத்தோடு கலந்து இருந்தால் சனி புதன் கர்மப்பதிவோடு ரேவதி நட்சத்திரம் லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் இருந்து 3, 6, 9, 11, 12 ஜாதக அமைப்பு இவர்களுக்குத்தான் இந்த பாதிப்பு அதிகம் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, ராகு கர்மப்பதிவை கொடுப்பது குரு கிரகம். பதில், விபத்து சார்ந்து கை கால் துண்டிக்கப்பட்டது. 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி இவர்கள்தான் விபத்துக்கு காரணம். பெரு விபத்து சிறு விபத்து காரணம் 11ஆம் பாவம். சனி கிரகம் செவ்வாய் கர்மா கும்ப லக்னம் ராசி அல்லது லக்னாதிபதி 11இல் இருப்பது முதுகுத்தண்டு முதல் கை கால் உடைவது வரை செயலிழந்து போகும் அளவிற்கு விபத்து அந்த பாவம் செயலிழந்து போகிறது. தேகஸ்தானம் 3ஆம் பாவம் உடலில் ஊனம் ஒச்சம் இது தொடர்பு 3, 6, 11 விபத்து ஊனம் ஆக்சிடென்ட் டேமேஜ் 3, 6, 9, 11 இந்த 4 சேர்க்கை விபத்து. 6ஆம் பாவத்தோடு தொடர்பு இருந்தால் கை கால் உள்ளங்கை, 6ஆம் பாவம் 3ஆம் பாவம் தோள்பட்டை, 2வது பாவம் கழுத்து, 4ஆம் பாவம் நெஞ்சு பகுதி, 5ஆம் பாவம் மேல்வயிறு, 6ஆம் பாவம் அடிவயிறு, 11ஆம் பாவம் கணுக்கால், 12ஆம் பாவம் பாதம், 10ஆம் பாவம் முழங்கால், 9ஆம் பாவம் தொடை, 8ஆம் பாவம் பிறப்புறுப்பு. இதுபோல் ஒவ்வொரு பாவத்திற்கும் உறுப்புகள் எலும்புகள் எலும்பு பகுதிகள் உள்ளன. 3, 6, 11 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி 3, 6, 11 குரு கிரகம் ராகு கர்மா ராகு சேர்க்கை உறுப்புக்கு காரகம் இவர்களோடு இணைந்து எந்த பாவத்தை ஆட்கொள்கிறார்கள்? இந்த 4 பாவமும் எந்த பாவத்தோடு அமர்ந்து இருக்கிறார்கள் அல்லது எந்த பாவ அதிபதிகள் தொடர்பு கொள்கிறார்கள்? இந்த 4 பாவமும் ஒரு சேர தொடர்பு கொள்வது விபத்தின் மூலம் எந்த இடம் பாதிப்பு ஆகிறது என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். பெரு விபத்து மேஜர் ஆக்சிடென்ட் பூசம் விசாகம் சதயம் ராகுவின் கர்மப்பதிவு கொண்ட குடும்பம். இதை ராசி லக்னம் லக்னாதிபதி நட்சத்திரம் உள்ள குடும்பம். தனுசு வீடு லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் அமைப்பு ராகு கர்மா இந்த 6 விதமான தொடர்பு பேட்டர்ன் கொண்ட குடும்பம்தான் விபத்தினால் ஏற்படும் பெருவிபத்து மேஜர் ஆக்சிடென்ட். சிறு விபத்து மைனர் ஆக்சிடென்ட் செவ்வாய் கர்மப்பதிவு கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கும்பம் ராசி கும்பம் லக்னம் லக்னாதிபதி கும்பம் இவை அனைத்தும் செவ்வாய் கர்மப்பதிவு. சிறு விபத்து முதல் பெரு விபத்து வரை அதற்கு மேல் பல அங்கங்கள் செயலிழப்பது. ராகு கர்மா செவ்வாய் கர்மா சனி கர்மா சேர்க்கை உள்ளவர்களுக்கு பாதிப்பு அதிகம். ராகு கர்மா நட்சத்திர தொடர்பு பெரு விபத்து, செவ்வாய் கர்மா நட்சத்திர தொடர்பு சிறு விபத்து. இந்த 2 சேர்க்கை கூட சனி கர்ம பதிவு யாருக்கு அதிகமாக சேர்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கு பெரு விபத்து சிறு விபத்து எதுவாக இருந்தாலும் இந்த சனிக்கர்மா சேர்ந்தால் அது பல மடங்காக வீரியம். இதுபோல் இருந்தால் உறுப்புகளை இழந்து போகும் நிலை. விபத்துகளில் கை கால் போகிறது பிளேட் வைக்கிறது இதுபோல் நிகழ்வு நிகழும். சனியின் கர்ம பதிவு தொடர்பே இல்லை. வெறும் ராகு கர்மா செவ்வாய் கர்மா இருந்தால் அங்க அவயங்கள் உறுப்புகள் சிதைந்து போகாமல் ஊனம் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வார்கள். சனியின் கர்மப்பதிவு சேர்ந்துவிட்டால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். உறுப்புகளை இழந்து ஊனம் ஒச்சம் செயற்கை உறுப்பு செலுத்தும் அளவிற்கு
பிளேட் வைக்கும் அளவிற்கு உடல் சேதம் அதிகமாகும். ராகு கர்மா சனி கர்மா ஒரு சேர இருந்தால் அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ராகு கர்மா செவ்வாய் கர்மா சனி கர்மா இருந்தால் இந்த 3 கலவையும் ஒரே குடும்பத்தில் இருந்தால் அப்பா சித்தப்பா அப்பா குடும்பம் செவ்வாய் கர்மா அம்மா குடும்பம் சனி கர்ம பதிவு இந்த 2 குடும்பத்திலும் ராகு கர்ம பதிவு இருந்தால் இவை 3ம் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு ராகு செவ்வாய் சனி கர்மா சேர்வதால் வீரியம் அதிகம். லக்னம் லக்னாதிபதி 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி தொடர்பு. லக்னம் லக்னாதிபதி சனியும் குருவும் தொடர்பு கொள்வது இவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களை விட இன்னும் அதிக கவனம் இருக்க வேண்டியவர்கள் 3, 6, 9, 11 இந்த 4 பாவமும் ஒரு சேர சம்பந்தப்படுபவர்கள். அவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து கேள்வி, கணவன் மனைவி இன்பம் துன்பம். பதில், சுக்கிரன் கர்மப்பதிவு நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களின் குடும்பம் அவர்களின் பரம்பரையில் பாலியல் ரீதியாக வம்பு வழக்கு வேதனை வன்புணர்வு பாலியல் ரீதியான எல்லை மீறல் அல்லது ஒரு தொந்தரவு இந்த 3 நட்சத்திரங்கள் ராசி லக்னம் லக்னாதிபதி சேர்க்கை பெற்ற குடும்பத்தில் இருந்தால் தான் மரபு ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். இந்த குடும்பத்தில் யாருக்கு இந்த பிரச்சனை? சுக்கிரன் கேது தொடர்பு சேர்க்கை, சுக்கிரன் சூரியன் கேது சேர்வது. உதாரணம், லக்னத்தில் திருவாதிரை சித்திரை திருவோணம் இருந்து சூரியன் சுக்கிரன் நெருக்கமாக இருந்தால் சுக்கிரன் கேது நெருக்கமான தொடர்பு சுக்கிரன் சூரியன் கேது இருந்தால் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராகு போன ஜென்மத்தின் தீராத ஆசை, கேது போன ஜென்மத்தில் நிறைவேற்ற தவறிய கடமை. கேது சேரும்போது போன ஜென்மத்தின் கடன் விருப்பம் இல்லாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது கணவனிடமும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது உறவு கிட்டையும் இருக்கலாம். சாத்தியக்கூறுகள் உண்டு. சுக்கிரன் கேது சூரியன் இருக்குமானால் அதுவும் 3ஆம் பாவத்தில் இணைந்து இருக்குமானால் இவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 3ஆம் பாவம் என்பது வீரியஸ்தானம், காமத்தை தூண்டிவிடும். 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் சூரியன் கேது மூவரும் இணைந்து அமர்ந்து ஒருவேளை அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் கர்மப்பதிவு லக்னம் லக்னாதிபதி இருந்தால் அவர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, ஆண் பெண்களை ஏமாற்றி மயக்கி வசியம் செய்து அவர்களை அறியாமலேயே அவர்களின் அனுமதியோடு மோச உறவு வைப்பது, காமத்தை வன்மமாக அடைவது, ரேப் காமத்தை வன்முறையாக கையாள்வது. 3, 7, 11 சுக்கிரன் 3, 7 சனி சுக்கிரன் சேர்ந்தால் வன்மமாக திணிக்கப்படுகிறது. லக்னம் லக்னாதிபதி ராசி சுக்கிரன் இருந்தால் 3, 7, 11 சுக்கிரன் சேர்க்கை. 3, 7 சனி சுக்கிரன் இப்படி இருந்தால் பலம் அதிகம். 1 சம்மதத்தோடு சாதிப்பது, 2வது வன்மத்தோடு சாதிப்பது. செவ்வாய் வன்முறைக்கு கடவுள், கோபம் வீரம். அடுத்து கேள்வி, ஏமாறுபவர்கள் சுக்கிரன் தோஷம். இதற்கு பதில், திருவாதிரை சித்திரை திருவோணம் இருந்து லக்னம் லக்ன புள்ளியாக இருந்தால் இவர்களுக்கு சுக்கிரன் கர்மா சார்ந்து அத்துமீறல், இவர்கள் உணர்வுகளை தூண்டி மதியை மயக்கி தப்பு செய்ய வைப்பார்கள். இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வருபவர்களிடம் 7ஆம் பாவம் வெளியிலிருந்து தூண்டுதல் இயல்பிலேயே இருக்கும். நம்ம யார் என்பது லக்னம், 7ஆம் பாவம் யார் வெளி உலகத்தில் தூண்டுதல். இப்போ 7ஆம் பாவம் தான் காரணமாக இருக்கக்கூடிய பாவம். மிதுன லக்னம் திருவாதிரை, 7ஆம் பாவம் தனுசு பூராடம் நட்சத்திரம் 180 டிகிரி. பூராடம் புதன் கர்மா. சுக்கிரன் தோஷம் உள்ளவர் புதன் ராகு கர்ம பதிவு கொண்ட மனிதர்களிடம் ஏமாறுவார்கள். ஏமாறுபவர்கள் சுக்கிரன் கர்ம பதிவு, ஏமாற்றுபவர்கள் புதன் ராகு செவ்வாய் சூரியன் கர்ம பதிவுகளாக இருப்பார்கள். சித்திரை கன்னி 180 டிகிரி, ரேவதி செவ்வாய் கர்மா, மீனம் சூரியன் கர்மா. சித்திரை துலாம் 180 டிகிரி, அஸ்வினி சூரியன் கர்மா, மேஷம் குரு கர்மா. திருவோணம் 180 டிகிரி, பூசம் நட்சத்திரம் ராகு கர்மா, ஆயில்யம் நட்சத்திரம் சூரியன் கர்மா. சுக்கிரன் கர்ம பதிவு பெற்றவர்கள் காம வலையில் பொதுவாக ஏமாற்றுபவர்கள். ராகு சூரியன், ராகு புதன், சூரியன் செவ்வாய், ராகு புதன் செவ்வாய் இந்த 4 கர்ம பதிவுகளை கொண்ட தொடர்பு உள்ளவர்கள் மூலம்தான் இந்த 4 சுக்கிரன் தோஷம் பெற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் அல்லது ஏமாற்றுகின்றார்கள் என்று அர்த்தம். அடுத்து கேள்வி, சொத்து விற்பனை செய்வது 4ஆம் பாவம். பதில், சொத்துக்கு பாவங்கள் இருக்கிறது. தன் சொத்து 4ஆம் பாவம், தந்தை சொத்து 9ஆம் பாவம், தாத்தா சொத்து 5ஆம் பாவம், அம்மா சொத்து 4ஆம் பாவம், அம்மாவோட அம்மா சொத்து 7ஆம் பாவம்.
பொதுவாக 4, 5, 9 யார் சொத்து என்பதை முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். பூர்வீக பரம்பரை சொத்து 5ஆம் பாவம். இதை விற்பனை செய்ய வேண்டும். யாரிடம் விற்பனை செய்தால் உடனே விற்பனையாகும். இந்த 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் பிறப்பு ஜாதகத்தில்? உதாரணம், 5ஆம் பாவ அதிபதி திருவாதிரை சுக்கிரன் கர்மா நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ சுக்கிரன் கர்மா சார்ந்த தொழில் செய்பவர்களிடம் விற்பனை செய்ய முயற்சி செய்தால் உடனே விற்பனையாகும். சுக்கிரனின் பல துறைகளில் சினிமாவும் ஒன்று. ஆனால் சுக்கிரனுக்கு பல தொழில் உள்ளது. ஃபேஷன் டெக்னாலஜி, கலை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, துணிக்கடை, கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, பெண்கள் சம்பந்தப்பட்ட துறை, பியூட்டி பார்லர், மேக்கப் டெக்னீஷியன், திருமணம் சம்பந்தப்பட்ட ஆர்கனைசர், கல்யாண மண்டபம் நடத்தி கொண்டிருப்பவர், இவர்கள் அனைவரும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கர்ம தொடர்பு அல்லது தொழில் செய்பவர்கள். அவர்களிடம் இந்த இடம் அல்லது சொத்து விற்பனை செய்தால் மற்றவர்களிடம் விற்பனை செய்வதை விட இவர்களிடம் விரைவில் விற்பனையாகும். ஒருவேளை அஸ்தம் நட்சத்திரமாக இருந்தால் அஸ்தம் குருவின் கர்மப்பதிவு கொண்டது. குரு என்பவர் ஆசிரியர், பேங்க் மேனேஜர், நீதிபதி, சட்டத்துறையை சார்ந்தவர்கள், நகை கடைக்காரர், நகை வேலை செய்யும் ஆசாரி, குருவின் காரக தொழில், பள்ளி குழந்தைகள் பாதுகாக்கும் பணியில் இருப்பவர்கள், இதுபோல் குருவின் காரக தொழில் செய்பவர்களிடம் விற்க முயற்சி செய்தால் விரைவில் விற்பனையாகும். புதன் கர்மாவாக இருந்தால் ஆசிரியர், வங்கி பணியாளர், எழுத்தாளர், ஓவியம் வரைபவர், பிரிண்டிங், ஸ்டேஷனரி இந்த துறையை சார்ந்தவர்களும் உடனே விற்பனையாகிவிடும். கொஞ்சம் வேகமாக இந்த பரிமாற்றம் நடக்கும். தங்களுடைய 5ஆம் பாவம் மூல திரிகோண வீடு வந்துவிட்டால் அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணம், விருச்சிக லக்னம் தன் பூர்வீக சொத்து விற்பனை செய்ய நினைக்கிறார். 5ஆம் பாவம் மீனம், கேது மூல திரிகோண வீடு, சூரியன் கர்மா. இப்போ அரசியல்வாதி, மருத்துவர் இவர்களிடம் விரைவில் விற்பனையாகும். நன்றி, வணக்கம்.